ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து நான் இந்த சென்செக்ஸ் எடுத்திருக்கேன். சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோவில் கால் ஓஐ பில்டப் ஆகிட்டு இருக்கு, கால் எல்டிபி ப்ரைஸ் இருக்குது, ஸ்ட்ரைக் இருக்குது, புட்டோட எல்டிபி இருக்குது, இந்த புட்டோட ஓஐ சார்ட் இருக்குது. கரெக்டாக? இதில் இப்போ சென்செக்ஸோட கரண்ட் ப்ரீமியம் என்ன நடக்குதுன்னா 84,715 நடக்குது. இந்த 84,715ல் கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஓஐ வந்து 45.77 crore இருக்கு, இங்கே 48.55. ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்க ஈவனாக இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஈவனாக இருந்ததுன்னா மார்க்கெட்டு இங்கேயே தான் சஸ்டெயின் ஆகும், இதுக்குள்ளேயே தான் மோதிக்கணும் இருக்கும். ஏன்னா 84,800 ஸ்ட்ராங்கா இருக்கு. 84,700ல் புட் ரைடர்ஸ் 56.24 crores இருக்காங்க. இதுல 20.90 தான் இருக்காங்க. இதுல ஏன்னா O8ல வந்து கால் ரைட்டர்ஸோட இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லாம் எங்க மாறுதுன்னா இந்த புட் ரைட்டர்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்காங்க. காலையில பாத்தீங்கன்னா இது அதிகமா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து 84,704க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுனால 700 வந்து பில்டப் ஆகிட்டு இருக்கு. புட் சைட்ல வந்து பில்டப் ஆகிட்டு இருக்கு. அதாவது 84,700க்கு கீழே மார்க்கெட்டை விடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த சப்போர்ட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. 84,800 இங்க 44.54 crore இருக்கு, இங்க 50.33 crores கிட்ட இருக்கு. அப்போ மார்க்கெட்டு இங்கிருந்து ஃபர்தரா இன்னும் ஒரு 50 பாயிண்ட் மேல போலாம். இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா மார்க்கெட் இன்னும் இங்கிருந்து ஒரு 30-40 பாயிண்ட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 800 தான் இதோட ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கு ஓஐ சார்ட் பிரகாரம் பார்த்தா. ஏன்னா 700க்கு கீழே கட் பண்ணி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டைமிங் கரெக்ஷன் தான். இப்போ வந்துட்டு அது மாறிடுச்சா இப்போ. ஸோ இதை நம்ம பெருசாலாம் எடுத்துக்க கூடாது. இந்த சப்போர்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ட், இந்த சப்போர்ட், இதை தான் நம்ம மெயினா பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பிரைஸ் வந்து ரெண்டுத்துலயும் ஈவனா இருக்கும்போது மார்க்கெட் அங்கேயே தான் சஸ்டைன் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம கால் ரைட்டர்ஸ் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்லாம் எடுத்தா நமக்கு லாசஸ் கண்டிப்பா வரும், அதுவும் ஹெவியா வரும். ஏன்னா அங்கேயே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரொம்ப நேரமா. அப்போ அந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும்னா லாசஸ் தான் வரும். அப்போ இந்த மாதிரி நேரத்துல ஒரு மார்க்கெட் மூமெண்டமே இல்லாத போது இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஎஸும் டிஐஸும், குறிப்பா எஃப்ஐஎஸ், அவங்க செல் சைட்ல இருந்தாங்கன்னா மார்க்கெட்டை இந்த 84,800 வர வரையும் வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா அதுலதான் வந்து கால் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இதுல கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இந்த 84,800 வரும்போது புடிச்சு அடிப்பாங்க. அவங்க எஃப்ஐஎஸோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். ஏற வரையும் ஏற விட்டுட்டு எங்க ரெசிஸ்டன்ட் நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் பாருங்க 84,800, 84,900, 85,000 ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி இடத்துல உள்ள வந்துதான் மார்க்கெட்டை ஒரு செல் ஆஃப் பண்ணுவாங்க. அது பெரிய லெவல்ல கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம சார்ட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். இங்க பாருங்க 84,700 55 crores மேல இருக்கு, இது 24 crores தான் இருக்கு. இதுல வந்து இந்த ஓஐ வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்கனால இந்த கால் ரைட்டர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து மேலதான் போகும். இந்த ப்ராசஸ் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இந்த கேண்டில் செட்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சா, நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லி இருந்தோம் நேத்து, அதுக்கு மேல போயிட்டு இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கிரீன் கலர் இருக்குல்ல 26 EMA, இதை தொடும் போது மார்க்கெட் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். டெக்னிக்கலா சொல்றேன், அதுக்கிட்ட இங்க போயெல்லாம் எடுத்துடாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீ வேணா இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த இடம் அது இங்க வரையும் வந்தானா 84,560 இருக்கு. அங்க வந்தானா கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓஐ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது. இந்த ஓஐ
நம்ம இன்னும் சில இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓஏ வந்து செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணால் தான் நமக்கு மார்க்கெட்டோட அந்த மேலே போகுதா கீழே போகுதா, எங்கே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எங்கே கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்றது தெளிவாக தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரும்போது நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்துங்க எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது இந்த டைமென்ஷனே வந்து எப்படி இருக்குது, ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம பொறுமையாக இருந்து தான் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும். இது வந்து நான் வந்து கோட்டாக் நியோவில் இதோட ஓஐ சார்ட்டை நான் உங்களுக்கு சென்செக்ஸ் இதோட காமிச்சேன். எங்கே நம்பகமாக இருக்குன்னா நம்ம என்எஸ்சி தான் சூப்பராக இருக்கும், இல்லைனா இந்த சென்சிபிள் அது, இல்லைனா குவாண்ட் ஆப்பு, இதில் இருக்கிற இந்த ஓஐ சார்ட்டெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். இதில் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது சில பேர் கேட்டிருக்கிறதுனால இந்த ஓஐ சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஓஐ வந்து பில்டப் இப்போ பாருங்கள், நான் சொல்லும் போது மார்க்கெட்டில் வந்து 84,700க்கு மேலே இருந்தது. இப்போது மார்க்கெட் வந்து 728 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். 832 அந்த மாதிரி போச்சு. இப்போ 724 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேண்டில் 12.15 கேண்டில் அந்த இடத்துல வரும்போது ஒரு கணிசமான கால் ரைட்டர்ஸோ யாரோ பெரிய இன்ஸ்டியூஷனோ இல்லை ப்ரொப்ரேட்டரோ இல்லை கிளைண்ட்டோ யாரோ வந்து அங்கே செல் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரமாக அங்கேயே இருக்குது. எத்தனை மணிலேருந்து 11 மணிலேருந்து 12.15 1.25 மணி நேரம் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பில்டப் ஆகிட்டே இருக்குது. கால் ரைட்டர்ஸும் புட் ரைட்டர்ஸும் ஈவனாக இருக்குது. அதனால் மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் இன்ஸ்டியூஷன் பையர்ஸோ இல்லை செல்லர்ஸோ உள்ளே வந்து அடிப்பாங்க. இப்போ அப்படி அடித்தது தான் இப்போ இந்த 12:30க்கு ஒரு கேண்டில் இறங்கியிருக்கு, 12:45க்கு இறங்கியிருக்கு. ஆனால் ஸ்டில் இன்னமும் அந்த புட் ரைட்டர்ஸ் வந்து 50 கோடிக்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் கால் சைடில் பில்டப் ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்க்கும்போது 20 கிட்ட இருந்தது, இப்போது 37 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த 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 11 மணிலேருந்து இந்த 12.15 வரையும் நான் சொன்னேன்ல, 12:30 வரையும், இதெல்லாம் ஆப்ஷன் செல்லருக்கான இடம். அவங்களுக்குங்களா பாருங்கள், அனாவசியமாக லாபம் வரும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றுமே கிடையாது, வாங்கி வச்சிட போகிறாங்க. என்ன ஒன்று, காஸ்ட் அதிகம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டு இங்கே இதுக்குள்ளேயே இருக்குது. எப்படியும் அவங்களுக்கு இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு என்ன வரும்னா லாஸ் தான் வரும். எங்கே நமக்கு ப்ராஃபிட் வரும்னா, காலையில் வந்தால் பார்த்திங்களா ஒரு 9:45க்கு, அங்கேருந்து மார்க்கெட்டு கண்டினியூஸாக 11.15 வரையும் ஏறிக்கிட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கான லாபம் வரும். இது டவுட்டுன்னு கேட்ட சில பேருக்காக இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப திருப்தி தான். நன்றி, வணக்கம்.